வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வரலாற்றிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சின்னத்தை பத்தி. அதுதான் சிலுவை. ஆனா அது ஒரு காலத்துல எவ்வளவு கொடூரமான ஒரு மரண தண்டனை கருவியா இருந்துச்சு தெரியுமா? இப்போ ஒரு ஆச்சரியமான தொல்பொருள் கண்டுபிடிப்பு மூலமா அதோட உண்மையான கொடூரமான முகத்தை நாம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷமா சிலுவையில அறையிறத எத்தனையோ ஓவியங்கள்ல சிற்பங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா? ரோமானியர்கள் பல்லாயிரக்கணக்கான பேரை இப்படிதான் கொன்னாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது நிஜத்துல எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறதுக்கு ஒரு சின்ன உடல் ஆதாரம் கூட இவ்ளோ நாள் வரைக்கும் நமக்கு கிடைக்கவே இல்ல. அப்போ தொல்பொருள் ரீதியா நிரூபிக்கப்பட்ட சிலுவையில அறையப்பட்ட ஒருத்தரோட உடல் எச்சங்கள் எத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்னு கூட இல்ல, 0. ஆனா 1968ல தற்செயலா நடந்த ஒரு கண்டுபிடிப்பு இந்த மொத்த கதையுமே மாத்தி போட்டுடுச்சு. வாங்க அந்த கதைக்குள்ள போலாம். 1968ல ஜெருசலேம் பக்கத்துல ஒரு இடத்துல கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு. அப்போ அங்கிருந்த வேலையாட்கள் தற்செயலா ஒரு பழங்கால கல்லறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அப்போ தெரியாது, அவங்க கண்டுபிடிக்க போறது சரித்திரத்தையே புரட்டி போட போற ஒரு விஷயம்னு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அது கல்லறைக்குள்ள போய் பார்த்தப்போ அது ஒரு குடும்ப கல்லறைன்னு தெரிய வந்தது. அதுக்குள்ள ஆஸ்வரிகள்னு சொல்ற எலும்பு பெட்டிகள் இருந்துச்சு. இதோட வழக்கம் என்னன்னா, முதல்ல உடலை அடக்கம் செஞ்சுட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு உடல் மக்கி போனதும் மிச்சம் இருக்கிற எலும்புகளை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பெட்டிகள்ல வச்சு மறுபடியும் அடக்கம் செய்வாங்க. இந்த கண்டுபிடிப்ப ரொம்பவே ஸ்பெஷலாக்குன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த எலும்பு பெட்டிகள்ல ஒண்ணுல ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்துச்சு, எகோஹனன். அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சது, இது வெறும் எலும்பு கூட இல்ல, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷனோட கதைன்னு. சரி, ஏகோஹானோட பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சுன்னு கேக்குறீங்களா? அங்கதான் உலகத்தையே அதிர வச்ச அந்த விஷயம் இருந்துச்சு. 2 குதிகால் எலும்புகளையும் ஒன்னா சேர்த்து துளைச்ச ஒரு பெரிய இரும்பு ஆணி. இதுதான் ரோமானியர்கள் சிலுவையில அரைஞ்சு கொன்னதுக்கான உலகத்திலேயே கிடைச்ச முதல் மற்றும் ஒரே நேரடியான உடல் ஆதாரம். வெறும் எலும்புகளை வச்சு தடயவியல் நிபுணர்கள் யெகோவானோட முழு வாழ்க்கையுமே கிட்டத்தட்ட வரைஞ்சிட்டாங்க. அவருக்கு 24லிருந்து 28 வயசுக்குள்ள இருந்திருக்கணும். பெருசா எந்த கடினமான வேலையும் செய்யாதவர். ஒருவேளை நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்திருக்கலாம். பாருங்க, இது வெறும் டேட்டா இல்ல, இது ஒரு நிஜமான மனுஷனோட கதை. இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா ஆகுது. யெகோஹானோட எலும்புகள் சிலுவையில அறையிறத பத்தி நம்ம இவ்ளோ நாளா நினைச்சிட்டு இருந்த பல விஷயங்கள் தப்புன்னு நிரூபிச்சது. உதாரணத்துக்கு, உள்ளங்கையில ஆணி அடிப்பாங்கன்னு நம்ம படங்கள்ல பாக்குறோம் இல்லையா? அது உண்மையா இல்லாம இருக்கலாம். நிஜம் அதை விட ரொம்பவே வித்தியாசமாவும் கொடூரமாவும் இருந்திருக்கு. அப்படி இருந்தா நிஜத்துல எப்படி இருந்திருக்கும்? கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்த்தா அது ரொம்பவே கொடூரமான ஒரு சித்திரத்தை காட்டுது. மணிக்கட்டுக்கு கொஞ்சம் மேல கைகள்ல ஆணிகள், முழங்கால்கள் ரெண்டும் மடிஞ்சு 2 பாதங்களையும் ஒன்னா வச்சு ஒரே ஆணியால அடிச்சு உடம்பு ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு தொங்குற நிலை. இது சும்மா கொல்றதுக்காக மட்டும் இல்ல, அதிகபட்ச வேதனையை ரொம்ப நேரத்துக்கு கொடுக்கணும்னு யோசிச்சு செஞ்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, யெகோஹானோட காலெலும்புகள் ரொம்ப கொடூரமா உடைக்கப்பட்டிருந்துச்சு. இது பழைய புத்தகங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு வழக்கத்தை உறுதிப்படுத்துது. யூத சட்டப்படி இருட்டுறதுக்குள்ள உடலை அடக்கம் பண்ணணும், அதனால சீக்கிரம் சாகணும்ன்றதுக்காக மூச்சுத்திணறல் ஏற்பட வச்சு அவங்களோட கால்களை வேணுனே உடைப்பாங்க. நாம பொதுவா சிலுவையில அறையறதுன்னா அது ரோமானியர்களோடதுன்னு தான் நினைப்போம். ஆனா உண்மையில அவங்க இத கண்டுபிடிக்கல. அவங்க இத ஒரு கலையா மாத்திட்டாங்கன்னு வேணும்னா சொல்லலாம். இது அவங்களுக்கு முன்னாடியே அசீரியர்கள், பெர்சியர்கள்னு பல பேரரசுகள் தங்களோட எதிரிகளை பயமுறுத்துறதுக்காக பயன்படுத்தின ஒரு பழமையான தண்டன முறை. ரொமானியர்கள் எந்த அளவுக்கு இதை பயன்படுத்தினாங்கன்னா, ஸ்பார்டக்கஸ் கிளர்ச்சி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த கிளர்ச்சிக்கு அப்புறம் சுமார் 6000 பேரை பிடிச்சு ரோம் நகரத்துக்கு போற சாலையில வரிசையா சிலுவையில அரைஞ்சாங்க. அது கொடுக்கிற மெசேஜ் ரொம்ப சிம்பிள், ஆனா கொடூரமானது. பேரரசை எதிர்த்தா இதுதான் கதி. யூதேயால நடந்த யூத கிளர்ச்சி உச்சகட்டத்துல இருந்தப்போ இந்த தண்டனை ஒரு ஃபேக்டரி மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. வரலாற்று ஆசிரியர் ஜோசேஃபிஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்டத்துல ஒரு நாளைக்கு 500 பேரை சிலுவையில அரைஞ்சாங்களாம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 500 பேரு. இப்போதான் நம்மளோட முக்கியமான கேள்விக்கே வரும். ஒரு பேரரசோட பயங்கரவாதத்தையும் கொடூரமான தண்டனையையும் குறிக்கிற இந்த சின்னம் எப்படி ஒரு உலகளாவிய மதத்தோட மைய சின்னமா மாறுச்சு? இது மனித சரித்திரத்திலேயே நடந்த மிகப்பெரிய அர்த்தமாற்றம். இந்த கேள்விக்கான பதில் ஒரே ஒரு குறிப்பிட்ட சிலுவை மரணத்துல தான் இருக்கு. அதுதான் கிறிஸ்துவின் பாடுகள்னு சொல்லப்படுற நிகழ்வு. கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நிகழ்வு, சிலுவையில அறையிறதுங்கிற அந்த செயலோட அர்த்தத்தையே மொத்தமா தலைகீழா மாத்திருச்சு.
இந்த மாற்றத்தோட மையத்துல ஒரு முக்கியமான இறையியல் கருத்து இருக்கு. அது என்னன்னா, மனிதர்களோட பாவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய இயேசு தனக்கு பதிலா ஏத்துக்கிட்டாருன்னு சொல்றது. அதாவது அவரோட துன்பத்துக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு, அது சும்மா நடந்த ஒரு மரணம் இல்ல. இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க கிறிஸ்தவ இறையியல் என்ன பண்ணுதுன்னா, இயேசுவோட துன்பத்தை பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தீர்க்க தரிசனங்களோட இணைச்சு பாக்குது. இதனால அவரோட மரணம் ஒரு சோகமான சம்பவமா மட்டும் பார்க்கப்படல, அது கடவுளோட மீட்பு திட்டத்துல ஒரு முக்கியமான முன்கூட்டியே சொல்லப்பட்ட நிறைவேற்றோன்னு பார்க்கப்படுது. ஆக இந்த ஒரு பார்வை மாற்றம்தான் எல்லாத்தையும் மாத்துச்சு. அவமானத்தோடையும் தோல்வியோடையும் அடையாளமா இருந்த சிலுவை இப்போ தியாகம், அன்பு, அப்புறம் பாவம் மற்றும் மரணத்துக்கு மேல கிடைச்ச ஒரு வெற்றினும் பார்க்கப்படுது. திரும்பவும் யெகோவானுக்கு வருவோம். அவரோட எலும்புகள் சிலுவையோட ஆன்மீக அர்த்தத்தை ஒன்னும் குறைச்சிடல. ஆனா அதுக்கு பதிலா அந்த ஆன்மீகத்தை ஒரு கொடூரமான, மறுக்க முடியாத நிஜத்துல கொண்டு வந்து நிறுத்துது. இது நம்மள ஒரு கடைசி கேள்வியோட விட்டுட்டு போகுது. ஒரு மனுஷனோட இவ்வளவு கொடூரமான மரணத்தோட உண்மையான யதார்த்தம் அந்த மரணத்திலிருந்து உருவான நம்பிக்கையோட சக்திய இன்னும் அதிகப்படுத்துதா இல்ல குறைக்குதா?